வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. பயந்துகிட்டு இருந்தீங்க என்னடா பண்ணுறதுன்னு. நல்ல வேலை, இந்த ராகு கேது உங்கள் ராசி விட்டு வெளியே போயிட்டாரு. மே 18 வெளியே போயிட்டாரு. ராகு கலஸ்தரஸ்தானத்திலிருந்து நட்புகளாலையும் கலஸ்தரத்தாலையும் ஒரு சங்கடங்களை உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தார். அதை மாற்றி அமைச்சு 6ல் மறையிறார். அது ஒரு பெரிய அனுகூலம். அதோட குரு பார்வை பெறார். என்ன பண்ணுறாரு? குரு பார்வை. இந்த குரு பார்வை என்ன பண்ணும்? உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற விதமான எதிர்பாராத பொருள் வளங்களை, புதையல் யோகமோ இல்லை எதிர்பாராத பொருள்களை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கிற அதிர்ஷ்ட யோகத்தை பாதி கன்னிராசிக்காரர்களுக்கும் நடக்கும். ஆகையால் இந்த கன்னிராசி அன்பர்கள் இதை சரியாக பயன்படுத்திக்க, நல்லா பயன்படுத்திக்கிங்க. அந்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார். இது அநேகமாக உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். பெரும்பாலுமே இந்த நிலை குரு ராகு சம்மந்தப்படும் போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல அனுகூலத்தை தான் கொடுப்பாங்க. தவறான அனுகூலத்தை தரமாட்டார்கள். ஆகையினால் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய தனவாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனவாக்கு ஸ்தானத்தை பெருக்கி குடும்பங்களில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி பண்ணுறாரு. ராகு அந்த 7 கலஸ்தரத்தால் வந்து அது பெரிய குடும்ப நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி கொடுக்குறாரு. நண்பர்களால் வந்த தொல்லையெல்லாம் மாற்றி கொடுக்குறாரு. அதே போல் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அம்மாவால் அனுகூலம், அம்மா வகையில் அனுகூலம், அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகளோ சங்கடங்களோ இருந்த நிவர்த்தி, நல்ல நல்ல தொடர்புகளை அம்மா வழியில் ஏற்படுத்தி கொடுக்குறார். அம்மாவால் பொருள் வரவு கூட ஆதாயத்தை கொடுப்பாரு. இது ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதே போல் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை குரு இருக்கிற இடத்த பார்க்குறதுனால கண்டிப்பாக 6ஆம் இடத்துக்கு 3, 6, 11 ராகு கேது இருந்தாவே, நிழல்கரங்கள் இருந்தாவே யோகங்களை கொடுக்கக்கூடியது. அதனால் ராகு உங்களுக்கு 6க்கு வந்ததுனால, அந்த குரு பார்வை பெற்றதுனால கண்டிப்பாக எதிர்பாராத பொருள் வரவு நடந்தே தீரும். அது எந்த வகையில்? உங்களுடைய நட்பு வகையிலேயே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பொருள் வரவு நடந்தே தீரும். ஆகையால் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் கவலைப்படாமல் இந்த ராகுகேது பயிற்சியை நிம்மதியாக அனுபவியுங்கள். உங்களுக்கு என்னுடைய அன்னை பகவதி அம்மன் நல்ல அருள் புரிவார் என்று ஆசி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.